வணக்கம், வெல்கம் டு பரிமளா சமையல். இன்னைக்கு நான் மிக்சடு வெஜிடபிள் ஊறுகா செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் முதல்ல பார்த்துடலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு பொடியாக அரிஞ்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வறுத்து பொடி செய்யறதுக்கு 3 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 100 ml எண்ணெய், புளி கெட்டியாக கரைச்சி வச்சது 3 டேபிள் ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு காஞ்ச மிளகாவையும் தனியாகவும் வறுத்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஒன்றா வறுத்தா ஒன்று சீக்கிரமாக வதங்கிடும், அதனால தான். இப்போ கடுகு போட்டுக்கலாம். தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ எள்ளு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கின்னு ஆறுதவனை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானவுடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது, பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச காய்கறிகளை போட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு புளி கரைசலை ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஊறுகாய் மசாலா தூள், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே காய்கறியில் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியா இருக்கு, நான் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம்.
ஊறுகாய் ஆற வச்சு ஒரு பவுலில் மாற்றியாச்சு. நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 வாரம் வச்சு சாப்பிட்லாம். அப்படி வெளியில் வச்சிங்கன்னா 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.